அழகாக நாங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம கூட இருக்க பெல் நாள் இருக்குங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 சீசன் போட்டுப்போம். அந்த சீசன்லாம் பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. பிளேலிஸ்ட்டை போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 5th சீசன் வந்து பாருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கதை இன்னமும் விறுவிறுப்பாக போகும். இந்த சீசனோட சோலோ லெவலிங் கண்டிப்பாக முடிய போகுதுனால முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் நல்லபடியாக ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. கூடவே வீடியோக்கு பார்த்து சப்போர்ட்டும் பண்ணுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணாமல் போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் இன்னமும் நிறைய வாங்க எல்லாமே நல்லா உங்களுக்காக நல்லாவே போட முடியும். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு போதும். சரி வாங்க நமக்கு அதுக்குள்ள போகலாமா. இப்போ இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு முக்கியமான கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கதா ஊர் முழுக்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய தகவலும் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரைம் டிடெக்டிவா நம்ம ஓ ஜின் சாயில் தான் 4 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. அப்போ அவருடைய ஃப்ரெண்டும் மிஸ்டர் ஓ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கணுங்க, ரொம்ப தேங்க்ஸ்ரா கொடுத்ததுக்கு. ஆனால் இப்போதைய நிலைமையில நான் சொல்கிற மாதிரிலாம் ஐடியா இல்லை. இப்போதைக்கு என்னுடைய வேலையில தான் நான் ஃபோக்கஸ் தான் இருக்கணும் சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிக்க அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு சில கிரிமினல்ஸ் அடைச்சு வச்சிருக்கானுங்க. அந்த கிரிமினல்ஸ் ஒன்று அடிக்கிட்டு இருக்க அவனால யாரு நீ ஓடு கேட்க, டே மண்டப்பையில யாரா நீங்க எதுக்குற இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல, சார் நாங்க ஒரு மான்ஸ்டரை பார்த்து பயந்துதான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்க சொல்ற அந்த மான்ஸ்டர் வந்து ஷேடோ மாதிரி இருக்கும். அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வந்து எங்க கிட்ட பேசிச்சு. எங்களை கொன்னுடுவன் வேற மிரட்டுச்சு. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல எங்களை டார்கெட் பண்ணி எல்லாரையும் கொன்னுடுவன் மிரட்டுச்சு. அதனால டிடெக்டிவ் ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு எங்களை வெளியே அமைச்சிடாதீங்க. எங்களை அடைச்சி வச்சிருங்க. ஜெயில இருந்தா கூட பிரச்சனையே இல்லை. ப்ளீஸ் நாங்களே இதுல அரெஸ்ட் ஆகிடணும்னு அவங்களே ஒத்துக்கிறானுங்க. இவனுங்க என்னாச்சு ஏதோ ஷேடம் மான்சரை பார்த்துட்டு பயந்துட்டான்னு சொல்றானுங்க. என்னதான் இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க மனசுக்குள்ளேயே அவரு யோசிக்கிறாரு. மிஸ்டர் ஓ கிட்ட ஒருத்தரும் மிஸ்டர் ஓ வாயா நீ இந்த இடத்துல புது ஆளை வேலைக்கு சேர்ந்திருக்கல, அதனால இதை பத்தின ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்க கூட கொஞ்சம் பேசணுன்றதுக்காக மீட்டிங் ரூம் வர சொல்லியிருக்காங்க. என்னது மீட்டிங் ரூமுக்கா? சரி நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிற இன்னொருத்தரும் அந்த இடத்துக்கு வரேன். அவனும் வந்து பார்க்க ஷாக் ஆகிறான். என்ன சொல்றீங்க, சரண்டர் பண்ணவங்க இவங்க எல்லாருமே அவங்களாவே வந்திருக்காங்களா? ஏய் சத்தம் போடாதரா, வெளியே இருக்கவங்க எல்லாம் கேட்டு போகுது. அப்ப நீங்களே இவங்களை ரிலீஸ் பண்ணலையா? என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? அது எங்களுக்கு தெரிஞ்சாதானே. இன்னும் 24 மணி நேரத்துல இவங்க வெளியே போட்டா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கோம். சார் நீங்க கூட அதை நம்பிட்டு இருக்கீங்களா? அந்த மான்சஸ் எல்லாம் வந்து இவங்களை எதுனா பண்ணிடும்னு. மிஸ்டர் ஓ நீ சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா. ஆனா என்னதான் ஒரு குற்றவாளி வந்து தான் குற்றத்தை செஞ்சதா இருந்தாலுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அதை சொல்லும் போது இந்த அளவுக்கு பயத்துல இருக்க மாட்டான். சரியா? ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஒன்று குற்றவாளிச்சில் அவனே வந்து சொல்லுவான். பட் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து இவனுக்கு பயந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதில் என்னமோ விஷயம் இருக்கு. அதனால நம்ம தப்பா இவனுங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சரி இப்போதைக்கு இவனுங்களை இந்த இடத்துல போடுவோம் ஜெயிலில். ஏன்னா இவனுங்க சொல்றதையும் நம்பாம இருக்க முடியல. இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த விஷயம் நடக்க போகுதுனால அடுத்த கட்டமா என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு புரிய வரும். அதனால என்ன சொல்றீங்க? ஓகே அடுத்த கட்டமா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அப்புறம் இவனுங்க எல்லாருமே கும்பல் கூடிய மிஸ்டர் ஓ நீங்க சொல்றத பார்த்தா கோஸ்ட் எல்லாமே நீங்க நம்புறீங்களா? கோஸ்டா உங்களுக்கு தெரியாதா? எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாம செத்து போற ஆளுங்க தான் கோஸ்டா தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா? சரி சரி பயப்படாத. எங்கயா நான் பயந்த நீ தான் என்ன பயமுறுத்திட்டு இருக்க. சரி டிடெக்டிவ் இதை பத்தி நம்ம ஸ்டோரேஜ் ஏரியாவில் வச்சு பேசிக்கலாம். ஏன்னா இன்னும் 24 மணி நேரத்துல அந்த விஷயம் நடக்க போறதுனால இவனுங்க எல்லாருமே நம்ம கண் எதிர்க்க வச்சு என்னதான் நடக்குதுன்றது உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அது பேயா இல்ல இவனுங்களுடைய மன பிரம்மையான்றது அப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். எதுல இருந்து யாருக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அதனால அடுத்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இவனுடைய கதையை நம்ம பார்த்துக்கலாம். வாலண்டியரா வரவங்க இந்த இடத்துக்கு வரலாம். வாலண்டியரா இந்த இடத்துல அவங்களை பார்க்க விரும்பாதவங்க இந்த இடத்த விட்டு போகலாம்னு சொல்ல மிஸ்டர் ஓவும் இல்ல கண்டிப்பா நானும் வரேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துக்கு அவனை கூட்டணும் பார்க்க அந்த ஜெயில இந்த பயப்படவும் டிடெக்டிவ் சரியா என்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்க, நான் சாவ போறேன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படியே அவன் பயந்துட்டு இருக்க. டேய் எதுக்குடா கத்திட்டு இருக்க? இது சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக மட்டும் தான் அவனை கூட்டு வந்திருக்கேன். அப்ப என்ன கொன்றுவேன்றதுக்காக தான் இப்படி கொண்டு வந்திருக்கீங்களா? எதுக்குடா செத்துருவன் இவன் புலம்பிட்டு இருக்கான்றது புரியல. உங்களை பிராதுக்காக தானே நாங்க இந்த இடத்துல இருக்கோம். நீ ஏன்டா பயப்படுற? இன்னும் 24 மணி நேரம் முடியல. ஏன்னா இந்த இடத்துல நாங்க ஒரு டிடெக்டிவா இருக்கிறதுனால அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்போம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் அவனால வெயிட் பண்ண இவன் ஷேடோ தானே சொன்னான். யாரோ மான்ஸ்டர் மாதிரி வருவான்னா என்னதான் வரும்? அப்புறம் பின்னாடி இருக்காலும் சார் டைம் ஆயிட்டே இருக்கு. அப்படியா? இன்னமும் எதுவுமே வரலையே. இன்னொரு பக்கம் இந்த பயப்புலியும் பயந்துட்டு இருக்கான். என்ன இங்க நடக்குது? எதுவுமே நடக்கல. பாத்தியாடா எதுவுமே கிடையாதுடா. நீங்க
ட்ரக் தாண்டா சாப்பிட்ருக்கீங்க, போதையை போட்டு வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை போதையில் வந்து அரெஸ்ட் ஆயிட்டீங்களா? ஒரு இலவும் புரியல. நீங்கள்லாம் அப்படிதானே பயன்படுத்திருக்கீங்க சொல்ல. ஆனால் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நான் ரியலாகவே அதை பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட என்னால் பார்த்து முடிச்சுது அப்படின்னு அவனும் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா மிஸ்டர் ஓவோ ஷாக்காவே அதுங்க வந்துருச்சுன்னு அவரும் சொல்ல, அடுத்த நிமிஷமா பார்த்தா தரையிலேருந்து ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே இவனுங்களை தட்டி விட 2 டிடெக்டிவ்ஸும் போய் வீரானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பயந்துட்டு இருக்க ஆளும் ஆஹா அதுங்க வந்துருச்சுன்னு பயத்தில் இருக்கும் போது பார்த்தா நம்ம வெறுவோடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த இதில் வந்து அவனுங்களை அட்டாக் பண்றானுங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இருக்கு, நான் தான் தப்பா நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஓவும் பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா என் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவனை பக்கம் பயந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வெறுவோடைய ஆட்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த மனுஷனை போட்டு கொதறி எடுத்துறானுங்க. அதோட அந்தத்திலே செத்துடுறான். மிஸ்டர் ஓவோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரும் பயத்துல பின்னாடி போக இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஆன்த் மாஸ்டரும் இவரை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சிரிச்சிட்டு போக, என்ன இது இந்த ஆன்ட்டி என்ன பார்த்து சிரிச்சிட்டு போகுது, என்ன காரணமா இருக்கும் இல்ல என்ன முன்னாடியே அதுங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அதுக்கு பண்ணதே அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நான் இதுக்கு முன்னாடி ஏதோ சந்திச்ச மாதிரி எனக்கு உணர்வு இருக்கு. எப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி நடத்திருக்கோம்? அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டிடெக்டிவோட ஹெட் ஆபீசரும் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, உங்களை யார் இந்த மாதிரியான வேலை பார்க்க சொன்னது? அவனுங்களாம் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கானுங்களா, அவனுங்களை எதனா ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி வைக்கத்தை விட்டுட்டு தேவையில்லாம இன்வெஸ்டிகேஷன் பேர்ல இப்ப பாருங்க அவன் செத்து போயிட்டான், உங்களுக்கு வேற அடிபட்டு இருக்கு, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவனை உன பக்கம் கத்திட்டு இருக்கேன். அப்புறம் புதுசா இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்கல, எதுக்காக உடனே நீ ஆம்புலன்ஸ் கால் பண்ண? சரி உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா இல்லையா? சாரி சார், அந்த இடத்துல எனக்கு எந்த விதமான அந்த அளவுக்கு ஞாபகமும் கிடையாது. ஏன்னா நான் உயிர் பழிச்சதே பெரிய விஷயம் தான். ஏன்னா இவங்களை விட எனக்கு மோசமான அடிபட்டிருக்கும். அப்படியா, நல்ல வேலை உனக்காச்சும் அடிபடாம இருக்கேன். நார்மலி இவனுக்கு பண்றானுன்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் கூட போயிட்டு வேலை பார்க்காத, உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு. ஓகே சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்டர் சாய் இப்போ வந்து டெஃபினெட்லி அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. என்ன மிஸ்டர் ஓ உங்களுடைய வேலையை திரும்பியும் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க போல, அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சரண்டர் ஆயிட்டானுங்க, சீஃப் வேற இப்போ சொல்லிட்டாரு. ஆமா எனக்கு தெரியும், ஜஸ்ட் இருந்தாலுமே நான் என்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டியை கொண்டு நிறைய விஷயத்தை செக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்லையே, நீங்க எந்த ஒரு கிரிமினல்ஸ் மேல அக்கறை கொள்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெளியே போய் என்னடா நடந்திருக்கும்? பொறுமையாரு தேடுறேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் பிப்ரவரி அண்ட் ஏர்லி மார்ச் அப்போலாம் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்காங்களாம். அதை மென்ஷனும் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற, உன் மண்டக்குள்ள எதுவும் ஆயிடுச்சா? இல்ல நான் ஒன்னும் போய் சொல்ல, என்னுடைய ஆண்ட் கூட ரெண்டல் ஸ்டோர்ல இருந்து ஒரு ஸ்மால் புக்கை வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம் எல்லாமே என்னுடைய ஆண்ட் வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் திரும்பி பிசினஸ் லேட்டா ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கு நல்லாவே அது போல. பட் இயர்லி மார்ச்சுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சீசன்னால கிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் முடிச்ச பிறகு வெக்கேஷன்ல வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த விஷயமா எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர வேற எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு? யூஸ்ஃபுல் தான் கண்டிப்பாக. இதை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இல்லை அப்படின்னு மிஸ்டர் ஓவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை குடிச்சதுனால அதுக்கப்புறம் லைஃபே ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாறிட்டு இருக்கும். அவங்க எல்லாருமே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. ஒன்லி ஹை பீயிங்ஸால் மட்டும்தான் அந்த நினைவுகளை இன்னமும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுன்ற விஷயம் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அப்படி இருக்கிற வகையில் இவங்க எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குன்றாங்க. என்னன்றது புரியல, போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இருந்து ஒரு ஸ்கூலை காமிக்க, ஸ்கூல் உள்ள எவனோ ஒருத்தர் காலடி வச்சு அந்த இடத்துல கிளம்ப, அந்த ஆள் யாருன்றதை நமக்கு காமிக்கல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சலி யார் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.